நம்ம அகாடமி சார்பாக நிறைய புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கோம். அதில் முக்கியமான ஒரு யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யூனிட் 5. ஸோ இப்போ ஜிஎஸ்ல அதிக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்ல யூனிட் 5 அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது எக்கனாமிக்ஸ் வித் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு 2 டாபிக்ஸ் வந்து இதுக்குள்ளே நமக்கு சப்ஜெக்ட் வந்து மெர்ஜ் ஆகிருக்குமா. ஸோ அந்த இதில் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், சரியா, அது தமிழக வளர்ச்சி நிர்வாகம். ஸோ அதோட கொஸ்டின் பேங்க் பற்றின ஒரு வீடியோ தாம்மா இந்த வீடியோ. ஸோ அதாவது என்னென்னா, இந்த கொஸ்டின் பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1400க்கும் மேற்பட்ட கேள்விகள் வினாக்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த வினாக்கள் வந்து உனக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒவ்வொரு பாடம் இப்போ தமிழ்நாடு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் HDIன்னு ஒன்று இருக்கும். அப்போ மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள்னு ஒரு பாடத்தை படிக்கிற அப்படின்னா அந்த பாடத்தில் ஒரு 100 கேள்விகள் 50 கேள்விகள் இருக்கும். ஸோ அதை உனக்கு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கு உனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு புத்தகம் வந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. ஸோ அந்த வகையில் இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1450 வினாக்களோட பைலிங்குவல்லையே இருக்குது. ஸோ வினாக்கள் அப்படியே பாருங்கள். கொஸ்டினோட சாம்பிள் PDF வந்து நான் காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். ஸோ நம்மளுடைய டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்கள தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட கொஸ்டின் பேங்க் தான் இது. ஸோ இது வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 மொழிகள்லையுமே நம்ம பைலிங்குவலாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருமா. ஸோ இது வந்து இண்டெக்ஸ் பேஜ், அதை அப்படியே பாரு. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள். ஸோ அதில் வந்து செட் 1 செட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 100 கேள்விகள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், சரியா. அதில் 100 கேள்விகள் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இம்பேக்ட் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம் மொமெண்ட்ஸ், அதாவது சமூக சீர்திருத்த இயக்கங்களின் தாக்கம் தமிழகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுல அதில் ஒரு செட் 1 செட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 100 கேள்விகளை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தமிழக அரசியல் கட்சிகளும் நலத்திட்டங்கள், தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி, சமூக நீதி, இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 100 கேள்விகள் இருக்குது. அப்போ தமிழ்நாடு எக்கனாமிக்கல் ட்ரெண்ட் அண்டு தமிழ்நாடு ஜாகிரஃபி. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் யூனிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் பெரிய யூனிட் கூடமா. ஸோ அதனால் இதில் ஒரு 4 செட்டாகவே நம்ம கொடுத்துருக்கோம். எக்கனாமிக்கல் ட்ரெண்ட் இருக்குது, ஏன்னா கரண்ட் ட்ரெண்டை பற்றி நம்ம எடுக்கணும் இல்லையா, அதுக்குனாலையும். அதே மாதிரி தமிழ்நாடு புவியியல் கூறுகள், ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் ஸோ ஒரு 4 செட்டாக நம்ம கொடுத்துருக்கோமா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எஜுகேஷன், ஸோ இதில் ஒரு 150 கேள்விகள் இருக்குது. இதில் ஒரு 3 செட்டாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். இப்போ கல்வியை நீ படிக்கிற அப்படின்னா இதில் ஒரு செட்டு நீ போட்டு பார்த்து ரிவிஷன் பண்ணிக்க முடியும், அதாவது டெஸ்ட் போட்டு பார்த்துக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தை நீ வேறு எப்படியும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் இங்கே ஒரு செட் 2 வந்து இருக்குது, செட் 3 வந்து இருக்குமா. மொத்தம் வந்து உனக்கு கல்வியில் மட்டுமே 150 வினாக்கள் எங்கே இருக்குது அப்படின்னா கல்வியில் மட்டுமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பல்வேறு சமூக நல திட்டங்களில் வந்து ஒரு 2 செட்டு கொஸ்டின் பேப்பர் இருந்து அதில் ஒரு 100 கேள்விகள் இருக்குது. இ கவர்னன்ஸில் 100, பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகளில் வந்து ஒரு 100 கேள்வி இருக்குது, 2 செட்டு கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அப்புறம் கரண்ட் ஈவெண்ட்ஸ்மா, தமிழ்நாடு நடப்பு நிகழ்வுகளும் பொது விழிப்புணர்வும் பொது நிர்வாகமும் அப்படிங்கிற ஒரு பாடம். பொது விநியோக அமைப்புகளில் உள்ள சிக்கல், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனை, இதை பேஸ் பண்ணி செட் 1 செட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 செட்டு வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதை தாண்டி எல்லா யூனிட்ல வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் 1, ரிவிஷன் டெஸ்ட் 2, ரிவிஷன் டெஸ்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு 100 கேள்விகள், மொத்தம் வந்து 1450 கேள்விகள் வந்து வினாவிடைகள் நம்ம வச்சிருக்கோம், சரியா. ஸோ இதில் பாருங்க ஒரு சில கேள்விகள் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் ஒரு சில கேள்விகள் மட்டும் நம்ம பைலிங்குவலே இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கிலீஷில், கீழே தமிழில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் எல்லா யூனிட்ல இருந்துமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஸ்டின் பேங்க் வந்து ரெடி பண்ணியிருக்கோமா, கொஸ்டின் பேங்க் வந்து ரெடி பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் பேங்க் வந்து உனக்கு கண்டிப்பாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு பாடத்தை படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கு உனக்கு கண்டிப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் புத்தகம் வந்து உனக்கு யூஸ் ஆகும். ஸோ மாணவர்கள் எல்லாமே இந்த புத்தகத்தை யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா. ஸோ இப்போ இந்த புத்தகத்தை எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போமா. இந்த புத்தகத்தை எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சரி, இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு கொரியரில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிமா. ஸோ இந்த ஸோ இப்போ இந்த புத்தகத்தை எப்படிலாம் நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம், எப்படி கொரியரில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவோம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் கொரியரில் வாங்கணும் அப்படின்னா 9566974903 அப்படிங்கிற நம்பருக்கும் 89400777
56 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொரியர்லமா. அதை தாண்டி நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா tafiasacademy.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் ஷாப்னு ஒரு காலம் இருக்கும். ஸோ அந்த காலமில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாமா. ஸோ இதுக்கு ஒரு டெமோ மட்டும் காமிக்கிறேன். இதுதான் நம்மளுடைய இணையதள பக்கமா. சரியா, நம்ம TAF IAS அகாடமியோட இணையதள பக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்னு ஒரு காலம் இருக்குல்ல, இந்த ஷாப் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து எந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகுமா. இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் பேங்க், TNPSC கொஸ்டின் பேங்க்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். இந்த ஷாப்பில் உள்ள வந்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா TNPSC கொஸ்டின் பேங்க் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தோட பைலிங்குவல் கொஸ்டின் பேங்க் வந்து ஒன்று இருக்குது. ஸோ இது இப்போ இந்த புக்கை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாமா. இந்த புக்கை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த புக்கோட ரேட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 270 ரூபாமா. ஆக்சுவலாக ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 30% நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஆஃபரோட இந்த புத்தகத்தை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த புத்தகம் ஆஃபர் ப்ரைஸில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 270 ரூபாமா. ஸோ ஆன்லைனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை ஆர்டரை போய் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கொஸ்டின் பேங்க் புத்தகத்தோட எப்படி வாங்குறது அப்படிங்கிற ஒன்று. ஸோ அப்போ நம்ம மாணவர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாடங்களையும் அட்மினிஸ்ட்ரேஷனில் நீங்கள் படிக்கிறீங்க, அதை டெஸ்ட் போட்டு பார்க்குறீங்க, உங்களோட ப்ராக்டிஸையும் உங்களோட ப்ரிப்பரேஷனையும் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிறீங்க. இதுக்காக தான் இந்த புக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரியா? ஸோ அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. வெயிட்டேஜ் அதிகமாக இருக்க பாடங்களில் யூனிட் 6 ஒன்று இருக்குது, அடுத்து யூனிட் 5. இதில் 2 முக்கியமான டாபிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எக்கனாமி ஒன்று இருக்குது, இன்னொன்று தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதில் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை நீங்கள் அதிகமாக நீங்கள் வந்து படிக்கிறதுல என்ன கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா டேட்டா இருக்குது சார், திட்டங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ உனக்கு நிறைய ப்ராக்டிஸு டெஸ்ட் போட்டு பார்க்கறது, நிறைய ரிவிஷன் பார்க்கறது மூலமாக உன்னோட ப்ரிப்பரேஷனை இந்த பாடத்தில் கொஞ்சம் அதிகமாக்க முடியுமா? கண்டிப்பாக இந்த பாடம் வந்து வெயிட்டேஜ் இருக்க பாடம்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி உன்னோட ப்ரிப்பரேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த புத்தகம் வந்து கண்டிப்பாக உதவும். ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி பயன்பெற்று எக்ஸாமில் நல்ல மதிப்பெண்களை பெறுறதுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.